ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு தட்டாம்பயிரில் குழம்பு வச்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஜாரில் தேங்காயை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அது கூடவே பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு பூண்டில் கிட்டத்தட்ட 10-15 பல் இருக்கும். அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இது கூட போட்டு அதை நல்லா அரைங்க. அது நல்லா மையாக அரைங்க. அது நல்லா மையாக அரைச்சா தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதனால் அது நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரை வைங்க. வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை கொட்டி அதை நல்லா கிண்டுங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. அந்த தக்காளி, அந்த தேங்காய், பூண்டு அந்த வாசனை எல்லாம் நல்லா போகணும். போகிற வரைக்கும் அதை நல்லா கிண்டுங்க. கிண்டி இந்த இப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் முருங்கைக்காவை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு அதையும் போட்டு கிண்டுங்க. அது கூடவே கத்திரிக்காயையும் போட்டு அதையும் நல்லா கிண்டுங்க. இது எல்லாமே நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தட்டாம்பயிரை நல்லா கழுவி போடுங்க. நான் தட்டாம்பயிர் ஊற வைக்க வேண்டியது இல்லை. நாளே இது அப்படியே போட்டாலே அதுவே நல்லா வெந்துடும். அதனால் நான் ஊற வைக்கலை. அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே கழிஞ்சு அப்படியே தான் போடுறேன். இது நல்லாவே வெந்துடும். அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. அதையும் போட்டு அது கூடவே ஒரு துண்டு பெருங்காயத்தை போடுங்க. நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் மேக்ஸிமம் இந்த பால் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறது. இதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். அதையும் போட்டிருக்கேன். அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ரொம்பவும் கலர் குடிடாமல் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்பவும் மஞ்சப்பொடி கூட்டிட்டிங்கன்னா அப்புறம் மஞ்சப்பொடி வாடை அடிக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. மிளகாப்பொடி நான் ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன். எனக்கு அந்தளவுக்கு காரம் இருந்தால் போதும். காரம் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் குறைச்சி தான் போட்டிருக்கேன். அது கூடயே உப்பையும் போட்டுட்டு புளியை முதல்ல ஊற வச்சுருங்க. நான் ஒரு 2 துண்டு புளி போட்டிருக்கேன். அதை நல்லா கரைச்சி அதை நல்லா அப்படியே கரைச்சி வைங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த அடியில் இருக்க மண்டியெல்லாம் அதில் கீழே இறங்கிடும். ஏன்னா புளியில் சில நேரம் மண் எல்லாமே இருக்கும். அதனால் அதை பார்த்து இப்படி வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதை நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா கொதி வரட்டும். வந்தோடனே அதை நல்லா நம்ம விசில் போட்டு மூடி போட்டு நல்லா விசில் போட்டுருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 விசிலுக்கு மேலேயே நீங்கள் வச்சு இறக்கலாம். அப்போனா தான் இந்த தட்டாம்பயிறு நல்லா குழைய வெந்திருக்கும். அது நல்லா வெந்தால் தான் குழம்புமே ஓரளவு நல்லா கூட்டும் குழம்புமா இருக்கும். இல்லைன்னா அது தனித்தனியாக முடிச்சுக்கிட்டு நின்றுதுன்னா நல்லா இருக்காது. அதனால் அதை ஓரளவு நல்லா 5-6 விசிலுக்கு மேலே வச்சு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றுங்க. அதில் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்குங்க. ஏன்னா பச்சையாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி வச்சுட்டு அதையும் இந்த விசில் போகவுமே அந்த குக்கர்லேயே கொட்டி அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சு வரவும் கொத்தமல்லி தலையை எடுத்து அதையும் போட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடும். அது சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் காய் கூட தொட்டுக்க தேவையில்லை. இதை வச்சு அப்படியே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.